அரியலூர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் கரூரில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம் நான் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எதிர்பார்க்காத ஒன்றுண்ணா இது. ஆகுண்ணா, யாருண்ணா சொன்னது ஆகாதுன்னு? ஆகுண்ணா, கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆகுண்ணா, கண்டிப்பாக ஆகுண்ணா. இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவுமே யாருமே வந்து தானா சேர்ந்த கூட்டம் வச்சு காசு கொடுத்து வாங்குற கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம். இது எப்பயுமே நிரந்தரமா இருக்கும். அடுத்து 2026ல எங்க தலைவர் தான் சிஎம் உட்கார போறாரு. திமுக தாண்டி ஓட்டு விழுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஓட்டு அதிகமா இருக்கு. கண்டிப்பா வைப்போம். கண்டிப்பா ஜெயிச்சிருவாருண்ணா. திமுக நேரடியா எதிர்க்கிறாரு. வெற்றி பெறுவாருண்ணா. கண்டிப்பா வெற்றி பெறுவாருண்ணா. உங்க ஊருக்கு வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்காரு. இன்னொரு கரூர் வந்ததில்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் நாங்கள். இதெல்லாம் ஓட்டா மாறுமா? கண்டிப்பாக மாறுனே. கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்றாங்க. கொள்கைனா என்னென்ன? ஃபஸ்ட்டு பெரியவரோட கொள்கை என்ன? கடவுள் வேணான்னு சொல்ல அவர் கிடையாது. கும்புற சாமின்னு வேணான்னு தான் சொன்னார். கடவுளை கும்பிடுங்க, கும்புரன் சாமிங்கிறது தான் வேணான்னு சொன்னார். நாங்களும் அதே மாதிரி தான். கடவுள் எங்களை கும்பிட மாட்டேன்னு சொன்னோம். அவங்க கடவுளை அவங்களாம் நாங்கள் கும்பிட்டுக்குவோம். நாங்கள் எல்லா கடவுளையும் எந்த ஒன்றா தான் பார்க்குறோம். எல்லாருமே அவங்க கடவுளை அவங்க கும்பிட்டுக்க தான் செய்ய போகிறோம். திமுக நேரடியாக எதிர்க்காரு, கேட்க முடியும் நினைக்கிறீங்களா? கேட்க முடியும்ண்ணே. இவனால அவங்க ஆண்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட ஓட்டு இல்லைன்னு சொல்கிறீங்க. எல்லாரோட ஓட்டை நாங்கள் அடுத்த ஆட்சியிலேருந்து அடுத்த பிரச்சாரத்தை எங்களோட ஓட்டை எல்லாத்தையும் நாங்கள் காமிக்க தான் போகிறோம். இந்த பிரச்சாரத்தை நாங்கள் காமிக்காமல் இருக்கலாம். அடுத்த ஒவ்வொரு இதுலேயும் எங்களோட ஓட்டை காமிச்சு நாங்கள் தளபதிக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் கேட்க முடியாது. எம்ஜிஆர் வரலையானே, அண்ணா வரலையானே? அண்ணன் இருந்தபோது கிண்ண சாதனை, அண்ணன் இறங்கும்போது யாருன்னே வந்தா? கிண்ண சாதனை கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்தது. அதே மாதிரி எங்கள் தளபதிக்கு கண்டிப்பாக ஜெயிப்பாருண்ணே. ஆனால் கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா ப்ரோ, கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க. இது வந்து சத்தியமாக சொல்கிறோம், இந்த கூட்டம் எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம். இதனால நாங்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் சத்தியமாக சொல்கிறோம், இந்த மாதிரி வேறு யாருக்கு எந்த ஒரு கட்சி அரசியல்வாதிக்கு கூட்டம் இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை. நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் எங்கள் கரூர் மாவட்டத்துக்கு வர்றதை பார்த்தீங்கனாலே கடல் அலையே வர மாதிரி இருக்குது ப்ரோ, வேறு மாதிரி இருக்குது. இது எல்லாமே உண்மையான நிஜமான ஓட்டு தான் ப்ரோ. ஓட்டு சத்தியமா இது எல்லாமே ஓட்டா தான் ப்ரோ மாறும். இவர் தனியா நின்னாலும் சரி எல்லாமே 200மே வெல்லுவார். நாங்க எல்லாமே நாங்க ஆதரவு கொடுப்போம். நன்றி ப்ரோ.